ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னென்னா, ப்ரெக்னென்ட்டு ஹவு டு கெட் ப்ரெக்னென்ட் ஃபாஸ்ட் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருந்தேன். எல்லோரும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்ட் 3, அதாவது அது வந்து நான் மெடிசின் என்னென்ன ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பேன். அது வந்து ஹெல்த்துக்குள்ளது. இப்போ நான் சொல்கிறது வந்து மனசுக்கு. ஆக்சுவலாக மனசை பற்றி நம்ம வந்து எல்லாருக்கும் குழந்தை இருக்கும், நம்மளுக்கு குழந்தை லேட் ஆகும். ஃபஸ்ட்டு குழந்தையே சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். நல்லா ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஐவிஎஃப், ஐயுஐ அந்த மாதிரியும் சரி, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லாமல் நார்மலாக நல்லா இருந்தும் குழந்தை தள்ளி போகும் சில பேருக்கு. 2வது குழந்தை இல்லை ஆண் குழந்தை இருந்து பெண் குழந்தை இல்லாதவங்களுக்கு, பெண் குழந்தை இருந்து ஆண் குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், ரொம்ப வெறுத்து போகும். என்னடா அவங்களுக்கு பையன் ஆம்பளை குழந்தை இருக்குது, நம்மளுக்கு ஆம்பளை குழந்தை இல்லையே, இல்லை அவங்களுக்கு பொண்ணு இருக்குது, நம்மளுக்கு பொண்ணு இல்லையே, குழந்தையே இல்லையே. சில பேருக்கு ஒரு குழந்தை கூட, சில பேருக்கு வந்து ஒன்று இருக்குது, ஒன்று உண்டாகாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. முக்கால்வாசி நிறைய பாதிக்கப்படுறது என்னென்னா 2 விஷயத்தில் மனுஷங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஒன்று வந்து குழந்தையின்மை வந்து அடுத்தவங்க கேட்பாங்க. குழந்தை பெண் குழந்தை பிறந்தா ஏன் பையன் பெற்றுக்கலையான்னு கேட்பாங்க. பையன் இருந்துச்சுன்னா ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. பிள்ளையே இல்லைன்னா பிள்ளை உண்டாகலையா அவங்களுக்கு, வாரிசு இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளை கேலி பண்ணுவாங்க. அதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும், ரொம்ப வருத்தப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நான் அந்த டாப்பிக்லேயே பார்த்தேன், ஹவு டு கெட் ப்ரெக்னென்ட் ஃபாஸ்ட் இன் தமிழ் அப்படின்னு போட்டிருக்கும் போதே உங்கள் ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாஸ்ட்டு அதான் நம்ம பிரச்சனையே. நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு சீக்கிரமாக கிடச்சிடணும். அதான் நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு அப்போ யாராச்சும் ஒருத்தங்க இறந்து போகிறாங்க, நம்மளும் அந்த மாதிரி சீக்கிரமாக அவங்க இறந்துட்டாங்க நம்மளும் இறப்போமா, இறக்க மாட்டோம். அது மட்டும் நம்ம நல்லா வாழணும்னு நினைப்போம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, தயவு செஞ்சு அமைதியாக பொறுமையாக இருங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இன்ஃபெர்டிலிட்டி, இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க, இல்லை பொம்பளை பிள்ளை பெற்று கொடுக்காதவங்க, ஆம்பளை பிள்ளை பெற்று கொடுக்காதவங்க, பெண்ணை வந்து திட்டாதீங்க உங்கள் ஒய்ஃபை. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் தொழுதுக்கோங்க. நீங்கள் ஹிந்து, கிறிஸ்டின், வாட்டவர் எந்த மதமாக இருந்தால் உங்கள் இறைவன்கிட்ட நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருங்க, டெய்லி கேட்டுகிட்டே இருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தையே இல்லைன்னா உங்களுக்கு குழந்தை வேணும், என்ன குழந்தை இல்லையோ அந்த குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது உங்களோட பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து அது நம்ம கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு சீக்ரெட் அது உங்களை நோக்கி வரும். கண்டிப்பாக அது நிறைவேறும் உங்களுக்கு. நீங்கள் சைமல்டேனியஸாக உங்களோட ஹெல்த்துக்கு நீங்கள் டாக்டர் நிறையா கன்சல்ட் பண்ணுறதை விட இந்த ஃபெர்டிலிட்டிக்கு, குழந்தையின்மைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கையான கீரைகள், இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள்லாம் சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம லேட்டானாலும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு நாள் இந்த சீக்ரெட் வந்து என்னோடய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. நான் கேட்டுகிட்டே இருப்பேன் ஒரு விஷயம், எனக்கு இது வேணும் இது வேணும்னு. அது வந்து இப்போ இன்றைக்கி நடக்கணும்னாலும் எனக்கேச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் நம்ம கேட்டே இருக்கணும். அது அந்த விஷயம் நம்ம நோக்கி வருது, அந்த எனர்ஜியில். இது உண்மையான விஷயம். இது வந்து இங்கிலீஷில் வந்து இது டாக்குமெண்ட்ரி ஃபிலிமே எடுத்திருக்காங்க, இங்கிலீஷ் மூவியில். சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது. உங்களை நீங்கள் தாழ்வு மனப்பான்மைன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு நாள் நல்ல காலம் பிறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபாஸ்ட்டுன்னு போக